சுற்றி இருக்கிற மவுண்டன்ஸ் அந்த வே இந்த இடத்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது இது வெரி மச். நான் ஒரு டூர் ஆப்ரேட்டர், ட்ராவல் கன்சல்டன்ட்டு. ஸோ ஐ ஹவ் ட்ராவல்டு வைல்ட்லி டவுன் த வேர்ல்ட். அந்த இந்த ஆம்பியன்ஸை பார்க்கும்போது இட் சூட்ஸ் வெரி மச் லைக் ஃபாரின் ஏரியாவில் இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. இந்த இண்டிவிஜுவல் வில்லாஸ்க்கு நடுவில் எந்த விதமான பார்ட்டிஷன் இல்லாமல் ஒரு ஓப்பன்னஸ். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் கேவ் அஸ் ஒரு ஃபீல் தட் யூஆர் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ் அதர் தென் எனி சிட்டி. And as we are retiring, I feel this is the best place for that. அதே மாதிரி இந்த ஏரியா சுற்றி இருக்கிற மலைகளை மாதிரி வேறு சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ்டே அப்படி இருக்குமான்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். விடிஞ்சு எந்திரிச்சாலே வெளியே மரமும் எதுவும் மலையை சுற்றி மலை. அதில் இப்போ கரண்ட்லி வி ஹவ் காட் பியூட்டிஃபுல் ரெயின்ஸ். இதுக்கெலாம் அந்த மலையில் வந்து இந்த சாயங்கால நேரத்தில் இல்லை பகல் நேரத்தில் பார்த்தாலே இந்த க்ளவுட்ஸ் வந்து கீழே வரைக்கும் வந்து ரெஸ்ட் பண்ணுறது சொல்கிறதெல்லாம் இட்ஸ் சம்வேர் வே அவுட் தான். எல்லா இடத்துலேருந்தும் வந்திருக்காங்க இங்கே. அது தட்ஸ் வாட் வி சி. டெல்லியிலேருந்து, புனேலேருந்து, கேரளாவிலேருந்து, everywhere, from all over the India they have reached here. Different communities are here. இத்தனை பேர் வெவ்வேறு இடங்கள்லேருந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் இங்கே வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அங்கே லோக்கலாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருப்பாங்கன்னு என்னுடைய அசம்ப்ஷன். பிகாஸ் நம்ம இங்கே சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஐ டோன்ட் ஹேவ் டு திங்க் டூ மச். அதே இது நான் டெல்லியை விட்டு நான் டோட்டலாக வீடு வாசல் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இங்கே வரேன்னா they have to have some motive to come over. ஸோ அவங்கெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக ரிசர்ச். அதில் வந்து they are still living here, they like to be hereன்ற போது definitely we are in a good place. நான் 35 years அமெரிக்காவிலே இருக்கேன். ஸோ அமெரிக்கா விட்டுட்டு வரது இஸ் வெரி யூ டோன்ட் வாண்ட் டு கம். ஸோ அதனால ஆனால் இங்கே வந்து பார்த்தப்போ அமெரிக்கா மாதிரியே இருக்கு. ரோடு குவயட்டா, வெளியில் போனால் அப்படியே கதவு திறந்தோன்னா வெளியில் போய் வாக்கிங் போகலாம். டிராஃபிக் பற்றி வரி பண்ணிங்க. அட்மாஸ்பியர் க்ளீனாக இருக்கு. டோர் திறந்தோன்னா ஹில் வியூ, மவுண்டன் வியூ. கிளீனா காலையில வாக் போயிட்டு நாங்க பைசைக்கிள் வச்சுப்போம். பைசைக்கிள் இருந்தது ஒரு அளவுக்கு எல்லாம் கன்வீனியன்டா இருக்கு. அமெரிக்கால இருக்க மாதிரியே இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு இவ்வளோ இடம் கிடைக்காது. எந்த கம்யூனிட்டிலையும் இவ்வளோ ஓப்பன் பிளேஸ் கிடைக்காது. நிறைய ரிட்டையர்மெண்ட் எங்க அப்பா அப்பாவும் நிறைய பார்த்தாங்க. சென்னையிலேயே இருக்கு. இவ்வளோ அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் கிடைக்காது. ஸோ அந்த விஷயத்துல வெரி ஹாப்பி. சயின்டிஃபிக்கா பண்ணி ரொம்ப சயின்டிஃபிக்கா பண்ண அதுதான் என்னெல்லாம் அப்படியே மாற்றிடுச்சு. நம்பர் 1 என்னன்னாக்கா இட்ஸ் a very clean environment and the service aspect is very good, and also we got good neighbors to make our life as a retired community wonderful for us to retire and live here. One of the first buyer advanced countryல இருக்கிற மாதிரி இருந்தது. So I was impressed. That's why I purchased it.